பாருங்க ராஜமாதா பாத்துடும் பாத்துடும் அந்த மாதிரி கேரளா பொண்ணு தானே வேணும். சரி சரி, கேரளா பொண்ணுக்கு கேரளாவுக்கு தான் போகணும். ஏன் தம்பி? ம்ம். தேவியானை ஏன் சிஸ்டர்? யானையா ஏன் சிஸ்டர்? ஏன் உனக்கு தெய்வயானின்னு சொன்னா பிடிக்காதா? இல்ல. அவங்கலாம் பழைய நடிகை. ஓ, ரஞ்சித் அவர் ஊர்ல ஒன்ன நினைச்சு நினைச்சு உருகி போனே மேலுகா அந்த மாதிரி இருக்காடியே. ஊர்ல வயசான பாட்டி எல்லாம் இருக்கா? 100 பவுன் வாங்கலாம் கொடுப்பாங்களாம். பரவாயில்லையா? 100 பவுன் கொடுப்பாங்களாம். ஓகே ஓகே. ஓகே ஓகே. நீ ரிலாக்ஸ் பண்றதுக்கு நாங்க இப்ப இடம் கொடுக்க முடியாது. நான் சத்த நேரம் கழிச்சு நீ ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இப்ப லைவ்ல பேசிட்டு இருக்கேன். அப்புறம் அவங்களுக்கு காப்பிரைட் வந்துடும். பரவாயில்லையா? என்ன என்ன சரி அவ ஃபர்ஸ்ட் ஒரு சாங்க பாடி லைவ் முடிச்சிடலாம். இல்ல இல்ல, நீங்க பேசுங்க. அவ ஏதாவது சொல்லுவா. டியர் ப்ரோ, அப்போ எனக்கு அப்ப வேணாம்னா எனக்கு வேண்டாம் அண்ணா, நான் சன்னியாசியாக ஏன் தம்பி? அண்ணா சொன்ன டியர் ப்ரோ, டியர் ப்ரோ தேவியானை நினைச்சு பாடுவது உண்மை நெஞ்சு. அது படிச்சாச்சு அந்த கமெண்ட். இதா இடையில இடையில ஒரு கமாண்ட் போயிடுது, தெரிய மாட்டேங்குது. அது நான் வாசிச்சுட்டேன். அது மாதிரி போட்டிருக்கேன். புண்படுத்திட்டே இருக்கீங்களேப்பா. பாப்பா யார புண்படுத்தினாங்க? உங்களையா தம்பி? எங்க ஊர்ல ஒரு பொண்ணு இருக்குது. ஆனா அதுக்கு ஒரு 70 வயசு இருக்கும். ஆனா 100 200 பவுன் தரேங்கிறாங்க. யாரு கட்டிக்க முன் வரீங்க சொல்லுங்க. 200 பவுன் தராங்கல்ல. 200 பவுன் தராங்கப்பா. யாரு ஓகே சொல்றீங்க? 200 பவுன்னா இந்த இப்போ பவுன் வைக்கிற நிலைமைக்கு 200 பவுன் எவ்வளவுன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. எத்தனை கோடி எத்தனை லட்சம் அப்படின்னு. 200 பவுனு கொண்டுடலாமா? கொண்டுட்டு மறு கல்யாணம் பண்ணிக்கலாமா? சட்டத்துல இடம் இல்ல. அத முன்னாடி வந்து போலீஸ்ல அவங்க வந்து என் சாவுக்கு கண்டிக்க போறவங்க வந்து முன்னாடி எழுதி கொடுத்துட்டு தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க. அதையும் சொல்லிட்டேன்ப்பா. அது வயசு ஏறிடுச்சு. சரி, நான் 2 நாள் பண்ணிக்கிறேன். 2வது நாள் பண்ணிக்கிறேன். திரும்ப நீங்க பார்த்து கொடுங்க அந்த பாட்டியை 100 பவுன் எனக்கு. ஓ சரி சரிண்ணா, நீங்க எடுத்துங்க. ஓகேண்ணா. இதோ இந்த மாதிரி நல்ல மனசு யாருக்கு இருக்கும்? 200 பவுன் வேணாமா அண்ணனுக்கு, 100 பவுன் கொடுத்தா போதுமா? ஓகே சரிண்ணா. நான் அடுத்த லைவ்ல அந்த பாட்டி அந்த அம்மாவோட மூஞ்சிய காட்டுறேன். நீங்க வந்து சொல்லுங்க. ஐயோ ஒருத்தி 100 பவுன் போடுற அளவுக்கு இங்கு வசதி இல்லை. செம்ம இல்ல. நமக்கு தான் நல்ல குடும்ப பெண், அழகான பொண்ணா பார்த்து நானே கட்டிக்கிறேன். உங்ககிட்ட கேட்டது ஏன் தப்பு? இல்ல பாப்பா, அவங்க கமாண்ட் போட்டாங்கல்ல அந்த தம்பி, அதுக்கு ஐயோ. ஏன் இப்போ தம்பி 200 பவுன் உனக்கு வேணாமாப்பா? 200 பவுன் இப்ப பவுன் விக்கிற நிலைமைக்கு 200 பவுன் எங்க நிக்குது? பவுன் வேலை இப்ப குறைஞ்சிருக்கு. என்ன 50,000 வந்துட்டு 50,000 கீழே நிக்குது. ஒரு பவுன் 1 லட்சம். ஒரு பவுன் 1 லட்சம். அப்ப 200 பவுன் எவ்வளவுன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. அதெல்லாம் எனக்கு தானே வந்துட்டேன்னு அண்ணா சொல்றாங்க. அண்ணா 200 பவுன் யாருக்கு வேணும் சொல்லுங்க. ஒரு 70 வயசுல ஒரு அம்மா இருக்காங்க.
நேத்து நான்